directly to audit documentation. Before that, probably you would have not been old enough to recognize this scam or this company that existed called Satyam Systems or Satyam Computers. I'm not exactly sure. Limited. Okay, it was a listed company. It was actually listed. It was a listed company. It is one of India's biggest scam. இதுக்கு முன்னாடி இது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, but it was India's one of biggest scam. They committed a fraud of rupees 7,136 crores, which is almost 1.5 billion. Okay, இந்த ஃப்ராட் எப்போ நடந்தது? 2009 தான் டிஸ்கவர் பண்ணாங்க இந்த ஃப்ராடை. இட் வாஸ் பர்பட்ரேட்டட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். எப்படி 7,100 கோடியை ஸ்கேண்டில் பண்ணாங்க? என்ன ஃப்ராடு? அதாவது ஃபேக் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், அப்புறம் ஃபேக் சேலரி அக்கௌண்ட் நம்பர்ஸ், சேலரி ப்ளஸ் சேலரி அக்கௌண்ட்ஸ் வச்சு, அப்புறம் அதோட சேர்த்து அஃப்கோர்ஸ் ஃபேக் எக்ஸ்பென்ஸ் இல்லாமையா பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், இதில் எஃப்டி செக் பண்ணாங்க. அதே மாதிரி எஃப்டியை வச்சு பர்பட்ரேட் பண்ணாங்க. இதில் ஃபேக் சேலரி வந்து ஃபேக் சேலரி அக்கௌண்ட் வச்சு காசை போட்டு எடுத்தாங்க. ஓகே, அதை தவிர ஃபேக் எக்ஸ்பென்சஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வழியாக கிட்டத்தட்ட 7,100 கோடியை லாண்டர் பண்ணியிருக்காங்க. அந்த பணத்தை கம்பெனி விட்டு எடுத்திருக்காங்க. ஃபேக் கேஷ், அதாவது ஃபேக் கேஷ்னா லைக் அவங்க வந்து நான் எக்ஸிஸ்டன்ட் கேஷ் இல்லாத ஒரு கேஷை எடுத்திருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி செலவெழுதி காசை அக்கௌண்ட்டில் போட்டு திருப்பி எடுத்து இது மாதிரி லாண்டர் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. திஸ் ஆல் கேம் டு லைட் வென் தி கம்பெனியோட ஓனர் லைக் ரோட் அ லெட்டர் டு ஆர்பிஐ அண்ட் குவிட். பேசிக்லி உண்மையை ஒத்துக்கிட்டு என்னால் இதுக்கு மேலே ப்ரெஷர் இதை தாங்க முடியல அப்படிங்கிறது தான் இஸ் தி ஸ்டோரி நோ. பட் இதனால என்ன நடந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ். ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர் ட்ரஸ்ட் ஆன் இந்தியா. அப்போ தான் இந்தியா வந்துட்டு ரைசிங் கண்ட்ரி 2009. ஓகே, இந்தியா வந்துட்டு செம டவுன். ஓகே, தென் அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் நிலமை யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட அத்தனை எம்ப்ளாயீஸ், 5,000 என்னமோ நிறைய அவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. ஓகே, அவங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. வாட் வில் தே டூ? ஆல் தர் இமேஜின் யூ ஒர்க் ஃபார் வாட் யூ டன் ஸ்கூலிங் ஃபார் 14 years, ஒர்க் ஃபார் 10 years and the company ruins your career. Okay, one company ruins your career because of no fault of yours. What will you do? That's their situation. ஏன்னா வேலை இருக்காது, சம்பளமும் இருக்காது. கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்துச்சு. அட் தட் டைம் தே கால்டு 1CA. அந்த இடத்துல இந்த சுச்சுவேஷனில் பிக்கஸ்ட் ஸ்கேமை காப்பாற்றினது we are proud to say. ஓகே, நம்மளும் இதே கோர்ஸ் தான் படிக்கிறோம். ஸோ இஃப் 1CA is able to do it, we are also able to do it. CATN மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு you can search on YouTube. There is a good documentary video ஒன்று இருக்கும் இது பற்றி, இந்த ஸ்கேம் பற்றி. there is also a book மனோகரன் அப்படின்னு சொல்லிட்டு, CATN மனோகரன். இவர் தான் இந்த ஸ்கேம் போது they called him, government specifically called him in the midnight, got him here and made him interim MD. ஓகே, interim managing director இவரை அப்பாயிண்ட் பண்ணாங்க. இவரோட ரோலே வந்துட்டு டிசாஸ்டர் ரெக்கவரி. ஓகே, வித்தின் அ செட் 90 days இல்லை 100 days. ஓகே, வெறும் 100 days. இஃப் ஐம் நாட் ராங், 100 daysல they were able to get the company back on its feet. ஓகே, அந்த 100 daysல he made sure the employees got salaries, the vendors were paid and sales got back to normal and business was continuing. ஓகே, இந்த ஃப்ராட் பர்பட்ரேட் பண்ணதை சரி பண்ணுறதும் தாண்டி see it is a humongous company. ஒரு கிராஷ் நடந்திருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்டே கிராஷ் நடந்திருக்கு. The entire economy is down because of one company. 7,000 crores is no easy money. 7,136 crores. ஓகே, அந்த சில்லற 136 கம்பெனி மட்டுமே ஒரு பெரிய கம்பெனியோட டர்ன் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இமேஜின் 7,136 crores fraud. இட்ஸ் நாட் இட் வில் அஃபெக்ட் so many people. ஓகே, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் டிஎன் மனோகர் சார்ட் அக்கௌண்டன்ட். ஸோ யூ ஷுட் பி ப்ரௌட். அண்ட் ஏன் நான் சிஏ படிக்கிறேன், இவ்வளோ ஒரு கஷ்டமான கோர்ஸ் போயிட்டு இன்கம் டேக்ஸ் விட்டனோ, யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் மோர். பட் த ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் வித் டேக்ஸ் அண்ட் ஆடிட். தட் இஸ் வாட் யூ ஷுட் டெல் யோர் செல்ஃப். ஓகே, சிஏடிஎன் மனோகரன் மாதிரி நம்மளும் பண்ண முடியும், நம்மளும் we can recover. That is our capability. Okay, that is why we have so much high standards. The pass percentage is sky high because of this. Okay, because of the people that I say wants to let out, the person it wants you to become. Okay,
அது மாதிரி 100 daysல he was able to get the company back on its feet. ஓகே, இதுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டது யாரு? இந்த 7,000 கோடி ரூபாய் ஃப்ராடு நடந்திருக்கு. இதுல நேரம் யார பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் கம்பெனியோட தப்பு, மேனேஜ்மெண்டோட தப்பு. ஓகே, மேனேஜ்மெண்ட் தப்பு பண்ணியிருக்காங்களே, வருஷம் ஒருத்தர் வந்துட்டு சாஃப்ட்வேர் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு போயிருக்காங்களே, அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கறது என்டையர் கேள்வியா இருந்திருக்கும். யார் அது? ஆடிட்டர். ஓகே, தி ஆடிட்டர்ஸ் ஆஃப் சத்யம் என்ன ஆயிருக்கும்? லைக் ஹவு குட் யூ நாட் டிடெக்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட், சேலரி அக்கௌண்ட் ஆர் ஃபேக் எக்ஸ்பென்ஸ், ஃப்ராட் எதுவுமே உங்களால் டிடெக்ட் பண்ண முடியலன்னா வாட் ஆடிட் ஆர் யூ டூயிங்? ஓகே, தி என்டையர் நேஷன் இஸ் broke because one auditor was negligent. இல்லையா? நெக்லிஜென்ஸ் சொல்ல முடியாது. He could have been on inside the fraud as well. But the point is, he was charged for being negligent. Who was the auditors? PwC. Okay, he was charged for negligence. Okay, the partner is no more with PwC or actually practicing kuda. So இந்த இடத்துல see, this is not அந்த PwC பார்ட்னரை மட்டும் சொல்லின்னு அவசியம் இல்லை. ஃப்ராட் நடக்குது அப்படின்னா there is also a pressure element to it. ஓகே, நீங்க வெளியும் சொல்ல முடியாது. there is a pressure element to it. சொல்லிட்டு போய் உயிரை விடுறதுக்கு சொல்ல ட்ரை பண்ணி ஹீரோ ஆகிறதுக்கு ட்ரை பண்ணி there are lot of scenariosல intimacy threats in chapter 11ல படிப்பீங்க. there are lot of இது. but how can you like safeguard இது வந்து இந்த சைஸ் ஃப்ராட் நடக்கணும்னு அவசியம் இல்லை. there are small types of fraud. சும்மா இந்த 48(3)ல கேஷ் எக்ஸ்பென்ஸ் பண்றோம், அதை வந்துட்டு டிசலவ் பண்ணாம பிரிச்சு 10,000 போடுவாங்க. there are those kind of frauds too. how do you like safeguard yourself? Okay, there are small micro frauds that you will not be able to find, which is also inconsequential மாதிரி. how will you say that நான் ஏன் வேலையை பார்த்தேன், I did my job, I was not negligent, I did due diligence properly அப்படிங்கிறது நீங்க எப்படி சொல்லுவீங்க? சரி, நீங்க வேலையை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க தெளிவா ஒரு 100% கோச்சிங் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டைம் வேஸ்ட் பண்ணி. how will I know that you did so? அதுதான் ஆடிட் டாக்குமெண்டேஷன், அதோட என்டையர் பர்பஸ். ஓகே, இப்போ இந்த PwC ஆடிட்டர்கிட்ட if he had proper audit documentation that the bank statements were actually forged and they did not get any explanation and they issued a disclaimer opinion, அது மாதிரி if they had enough documentation they would have been in different place. Okay, you need to have documentation, or this problem might have not even come to the eyes of the engagement partner. Okay, which means quality control review பண்றதுக்கு அவங்களுக்கு டாக்குமெண்டேஷன் வரணும். தப்பு நடக்குது. see of course PwC-ல இப்போ ஒரு ஆடிட் போடுறாங்க அப்படின்னா லைக் ஒரு ஆள் அந்த சைன் பண்ண போறவரே ஆடிட் போக மாட்டார். அவருக்கு கீழே ஒரு 5 பேர் இருப்பாங்க. 5 CA PwC வச்சு சொல்றேன், 5 CA மினிமம், 5 கம்மி. ஓகே, 25 people will audit one big company வச்சுக்கோங்க. ஓகே, 5 CA ஒரு இதுலயும் இந்த 1.5க்கு மேல CA எழுதுறதுக்குள்ள ஃபைன் எழுதிட்டேன். 5 CA வச்சுக்கோங்க. ஓகே, பார்ட்னர் தவிர அவங்களுக்கு கீழே ஒரு 2-3 CA ஆளுக்கு இந்த மாதிரியான ஒரு பெரிய டீம், ஒரு 25 to 40 people கொண்ட CA டீம். ஓகே, இவங்கெல்லாம் ஆடிட் பண்ணி தான் என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் கையெழுத்து போடுறாரு. ஓகே, ஸோ ஹீ நீட்ஸ் டு வெரிஃபை ஈச் அதர்ஸ் ஒர்க்ல. ஸோ அதுக்கு யூ நீட் டாக்குமெண்டேஷன். கரெக்டாக? ஸோ ஃபார் டாக்குமெண்டேஷனோட ப்ரைமரி பர்பஸ் ஆர் லைக் உயிர் கொடுக்குற பர்பஸ் அப்படிங்கிற சொன்னோன்னா when your external parties question your work. To put it simply, you have done your work perfectly and you should have the basis to give an opinion. And the basis கான ஒரு டாக்குமெண்டேஷன் தான் ஆடிட் டாக்குமெண்டேஷன், and that is why it is necessary. சத்தியம் மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்காம இருக்கணும் அப்படின்னா டாக்குமெண்டேஷன் ப்ராப்பராக இருக்கணும், குவாலிட்டி கண்ட்ரோல் செக்ஸ் நிறைய இருக்கணும். ஓகே, ஆஸ் சார்ட் அக்கௌண்டன்ஸ் இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வந்து விட்டதும் ஒரு CA தான். இந்த சிச்சுவேஷன்ல இருந்து எடுத்தது காப்பாற்றி இப்போ டெக் மஹிந்திராவோட அந்த கம்பெனி வித்தாங்க. கடைசியில அந்த கம்பெனி வாஸ் ஃபைனலி அக்வைர்ட் பை டெக் மஹிந்திரா பை தி 100th day ஒரு டெண்டர்ல. அதுக்கு காரணமும் ஒரு CA தான். நீங்க எந்த சைடு இருக்கணுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. அந்த சைடுக்கு இப்பயே ஒர்க் பண்ணாதீங்க, ஃப்ராடுக்கு போகாதீங்க, இந்த மாதிரி நல்ல சைடுக்கே போறதுக்கு பண்ணுங்க. ஓகே, அதுக்கு இப்போ நீங்க இப்பல இருந்து யூ ஷுட் பி ஸ்ட்ராங் வித் யுவர் ஃபண்டமெண்டல்ஸ். தட் இஸ் தி என்டையர் பாயிண்ட். ஓகே, நவ் வில் கோ டு த சாப்டர். இவ்வளவு சொல்லிட்டோம், கடைசியில சாப்டர் படிக்கணும்பா, கதை மட்டும் கேட்டுட்டு இருந்தா பத்தாது. ஓகே, நம்ம இப்போ ஆடிட் இந்த சாப்டர்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆடிட் டாக்குமெண்ட்